Hello students, welcome to StreamMaths channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standardல exercise 1.7ல third question பார்க்க போறோம். Question என்னன்னு பாருங்க. By using Gaussian elimination method, balance the chemical reaction equation. So இந்த equation வந்து நம்ம Gaussian elimination method யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் ஈக்குவலாக கொண்டு வர்றது தான் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். சரி, இப்போ வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சில வேரியபிள்ஸை இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த பக்கம் சம் வேரியபிள்ஸ், இந்த பக்கம் சம் வேரியபிள்ஸ், அதை வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக இருக்கும். ஸோ அப்போ அதை நம்ம அசைன் பண்ணிக்கலாம். x1, x2, x3, x4 அப்படின்னு 4 வேரியபிள்ஸை நம்ம வந்து அசைன் பண்ணிப்போம். அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா எந்த நம்பர் போட்டால் பேலன்ஸ் ஆகும்னு தெரிஞ்சிடும். ஸோ இதோட ஒரு வேரியபிளை மல்டிப்ளை பண்ணுறோம். x1 C2H6 ப்ளஸ் x2 O2 ப்ளஸ் x3 H2O ப்ளஸ் x4 CO2. இங்கே என்ன வேல்யூஸ் வரும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து ஈக்குவேஷனாக மாற்றணும் அப்படின்னா இது ரெண்டு பக்கமும் ஆட்டம்ஸ் வந்து ஈக்குவல், அதாவது பேலன்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து ரெண்டு பக்கமும் ஆட்டம்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கமும் இருக்கிற கார்பன், லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்பனையும் ரைட் ஹேண்ட் சைட் கார்பனையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். அதே மாதிரி ஹைட்ரஜன், பை கம்பேரிங் அண்ட் ஈக்குவேட்டிங் கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஆன் போத் சைட்ஸ். ஸோ பேலன்ஸ் பண்ணால் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஆட்டம்ஸ் வந்து ஈக்குவல். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு கார்பனுக்கு பாருங்கள், இங்கே இதோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். எப்பவுமே இதோட மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ 2 into x1. ஸோ 2x1. இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைட் கார்பன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு கார்பன் தான் இருக்குது. ஸோ அப்போ வெறும் x4 தான் வரும். 2x1 ஈக்குவல் டு x4. இப்போ இதில் வந்து டோட்டலாக 4 வேரியபிள்ஸ் இல்லையா? ஸோ அப்போ நடுவில் இருக்க வேரியபிள்ஸ்லாம் இல்லை அப்படின்னா அதுக்கு 0 போட்டுக்கலாம். அப்போ நம்மளுடைய ஈக்குவேஷன் இதை வந்து நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிட்டேன். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துட்டேன். இப்போ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வரும் உங்களுக்கு. 2x1, x2 டேர்ம் வரல, அதனால ப்ளஸ் 0x2 ப்ளஸ் 0x3. இப்போ x4 இந்த சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடுறேன். மைனஸ் x4 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ அடுத்தது இப்போ கார்பனை வந்து பார்த்தோம். இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் பார்க்கலாம். ஹைட்ரஜனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருக்குது. அப்போ 6x1 ஈக்குவல் டு இந்த சைடில் வந்து ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது பாருங்கள். 2 3s are இங்கே வந்து 2, இங்கே 2 இருக்குது. ஸோ அப்போ 2x3 ஈக்குவல் டு 2x3. இப்போ இதை ஈக்குவேஷனாக மாற்றிக்கோங்க. 6x1, x2 இல்லை, இப்போ ப்ளஸ் 0x2, இது x3 இருக்குது, இந்த சைட் போகும்போது மைனஸ் ஆகிடும், மைனஸ் 2x3. இப்போ வந்து x4 வந்து இல்லை, அதனால ப்ளஸ் 0x4 ஈக்குவல் டு 0. அது அடுத்த ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். அடுத்தது இப்போது கார்பனும் ஹைட்ரஜனும் பார்த்தோம். அடுத்து இன்னொன்று ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 2 இருக்குது ஆட்டம்ஸ். இப்போ 2x2ன்னு வரும். ஸோ 2x2 ஈக்குவல் டு, இப்போ இந்த சைடில் வந்து ஆக்சிஜன் வந்து இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ வெறும் x3 வரும். ப்ளஸ் x3 ப்ளஸ் இங்கே இருக்க ஆக்சிஜன் வந்து 2 இருக்குது. அப்போ 2x4 வரும். ஸோ 2x2 ஈக்குவல் டு x3 ப்ளஸ் x4. இப்போ இதை இந்த சைட் கொண்டு வந்துடலாம். இப்போ x1 டேர்ம் இல்லை, அதனால 0x1 ப்ளஸ் இது வந்து 2x2. இதை இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் x3, இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 2x4 ஈக்குவல் டு 0. இப்போ இதை வந்து மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மில் மாற்றணும். இப்போ இந்த செகண்ட், இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து 6, இது வந்து 2. இதில் எல்லாமே 2ஓட மல்டிப்ஸாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன், சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன். டிவைட் பண்ணால் 3x1, இது வந்து 6/2 வந்து 3x1 ஆகிடும். இது வந்து 2/2 வந்து 1 ஆகிடும். ஸோ 3x1 ப்ளஸ் 0x2 மைனஸ் x3 ப்ளஸ் 0x4 ஈக்குவல் டு 0. இப்போ இதை வந்து மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு மாற்றிக்கலாம். ax இஸ் ஈக்குவல் டு b. ஸோ a அப்படின்றது என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1, x2, x3, x4 இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன கோஎஃபிஷியன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 2 0 0 மைனஸ் 1. நான் எதுக்கு 0 போட்டேன்னா உங்களுக்கு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனில் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2 0 0 மைனஸ் 1. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா 3 0 மைனஸ் 1 0, 3 0 மைனஸ் 1 0. அடுத்து ஃபோர்த் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா x1 டேர்ம் கிடையாது. 0 2 மைனஸ் 1 மைனஸ் 2, 0 2 மைனஸ் 1 மைனஸ் 2. அடுத்து x அப்படின்றது வந்து அன்னோன்ஸ் தான். எத்தனை அன்னோன்ஸ் இருக்குது? x1 x2 x3 x4. அடுத்து bன்றது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்லாம் 0, ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனால 0 0 0 வரும். 3 ஈக்குவேஷன் இருக்குது.
இப்போ இது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸாக மாற்றணும். ஸோ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் ஏயும் பியும் கம்பைன் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதிட்டேன். இப்போ காஷியன் எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னா என்ன? இது வந்து ரோ எக்லான் ஃபார்ம் மாற்றுறது தான் காசியன் எலிமினேஷன் மெத்தட் படி ரோ எக்லான் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். அதாவது சில ரோ ஆப்ரேஷன்ஸ், எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம். அதான் வந்து இந்த மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்ன? இதுக்கு வந்து ஃபஸ்ட் ரூல் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் கீழே 0 என்ட்ரிஸ் வரணும். இது ஆல்ரெடி 0 இருக்குது. அதனால் இந்த என்ட்ரி மட்டும் நீங்கள் 0 ஆக்கிடுங்க. இந்த 0 ஆக்கணும் அப்படின்னா இது ரெண்டுக்கும் காமன் மல்டிபிள் பாருங்கள். இது ரெண்டுக்கும் காமன் மல்டிபிள் 6 இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் 6 ஆக்கிட்டோன்னா நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இதை 2-ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 3-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ 2r2 மைனஸ் 3r1, 2r2 மைனஸ் 3r1 பண்ணுறோம். ஸோ இப்போ இது இங்கே பண்ணியிருக்க பாருங்கள், 2r2 மைனஸ் 3r1 பண்ணியிருக்கோம். ஸோ r2-ஐ வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 2s are 6, 0 2s are 0, மைனஸ் 1 2s are வந்து மைனஸ் 2, அதுக்கடுத்து 0 2s are 0, 0 2s are 0 வந்துடும். அதுக்கப்புறம் 3 into r1. ஸோ r1-ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6, 0 2s are 0, 0 2s are 0, மைனஸ் 1 3s are மைனஸ் 3, 0. சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு முன்னாடி சைனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் 6 மைனஸ் 6 0, 0 மைனஸ் 0 0, மைனஸ் 2 இங்கே மட்டும் தான் இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் 2 வரும். இது வந்து சைன் சேஞ்ச் பண்ணனால ப்ளஸ் 3, இங்கே வந்து 0 ஆகிடும். ஸோ இப்போ r2க்கு பதிலாக இதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ r1 வந்து அதே தான் எழுதியாச்சு. r2க்கு பதிலாக நீங்கள் இது சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 0 0 மைனஸ் 2 3 0, r3 அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்த ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செகண்ட் இங்கே வந்து ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட் வந்து வரணும். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்கணும். அப்போ இங்கே நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்குது. இதை ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்டர்சேஞ்ச் பண்ணால் இங்கே வந்து உங்களுக்கு நான் ஜீரோ வந்துடும், இங்கே 0 வந்துடும். ஸோ r2 இன்டர்சேஞ்ச் வித் r3. ஸோ r2 r3 இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ r1ல எந்த சேஞ்சஸும் கிடையாது, அதை அப்படியே எழுதிடுறோம். ஸோ இப்போ இந்த r3-ஐ வந்து r2-ஆக எழுதிக்கலாம். ஸோ 0 2 மைனஸ் 1 மைனஸ் 2 0, r2-ஐ வந்து r3-ஆக எழுதிக்கலாம். 0 0 மைனஸ் 2 3 0. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் இப்போ நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்குது, ஃபஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே 0 என்ட்ரி இருக்கணும், அதுவும் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு ரோ எக்லான் ஃபார்முக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதை வந்து ஈக்குவேஷனாக மாற்றிக்கலாம். இதை வந்து ஈக்குவேஷனாக மாற்றிட்டு நம்ம சொல்யூஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ரேங்க் பாருங்கள், இதுக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஏ, இந்த மேட்ரிக்ஸ் ஏயோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 3 நான் ஜீரோ ரோ இருக்குது. ஸோ ரோ ஆஃப் ஏ வந்து ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3. அடுத்தது ரேங்க் ஆஃப் ஏபி, இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலும் 3 நான் ஜீரோ இருக்குது. அப்போ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இதுக்கு சொல்யூஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அன்னோன்ஸ் இருக்குது, ஆனால் ரேங்க் வந்து 3. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் வந்து கிடைக்கும். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 3. பட் இது வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து x1 x2 x3 x4 4 அன்னோன்ஸ் இருக்குது. இட் இஸ் லெஸ் தென். ஸோ 3ன்றது வந்து இந்த ரேங்க் வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட ஸ்மாலராக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலும் இட் ஹேஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனாக மாற்றி நம்ம என்ன பண்ணிடலாம், காசியன் எலிமினேஷன் மெத்தட் படி ரிவர்ஸ்லேருந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா அந்தந்த வேரியபிள்ஸோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 2x1 மைனஸ் x4 ஈக்குவல் டு 0. இது வந்து 5th ஈக்குவேஷன். அடுத்த ரூலில் என்ன இருக்குது பாருங்கள், x2 இருக்குது. x2உடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குது. 2x2 மைனஸ் x3 மைனஸ் 2x4 ஈக்குவல் டு 0. அடுத்தது 7th இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் 2x3 ப்ளஸ் 3x4 ஈக்குவல் டு 0. இப்போ இதை வந்து x4-ஐ வந்து நம்ம tன்னு அசைன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸும் ஈக்குவேஷன் 3 இருக்குது, பட் வேரியபிள்ஸ் வந்து 4 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அசைன் பண்ணிக்குவோம். x4 ஈக்குவல் டு t. ஸோ இப்போ இந்த x4 வர ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 5ல் வந்து x4 வருது. ஸோ இப்போ இந்த x4 ஈக்குவல் டு t வந்து ஃபஸ்ட்டு 5th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் 2x1 மைனஸ் t ஈக்குவல் டு 0. 2x1 இந்த சைட் கொண்டு போனால் ஈக்குவல் டு t, x1 வந்து t by 2.
ஸோ அப்போ இந்த x1ம் கிடச்சிருச்சு, x4ம் கிடச்சிருச்சு. அடுத்தது இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம இங்கே வந்து x4 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், இங்கேயும் x4 வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் x3 கிடைக்கும். ஸோ அப்போ 7th ஈக்குவேஷனில் வந்து x4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ x4 சப்ஸ்டியூட் பண்ணால் -2x3 + 3 × x4க்கு பதிலாக t போட்டோன்னா +3t = 0. இந்த +3t அந்த சைட் போகும்போது -3t ஆகிடும். இப்போ x3யோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வேணும். இந்த ரெண்டு பக்கமும் மைனஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டோம்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ இது ரெண்டும் வந்து இதை இந்த சைட் கொண்டு வந்துட்டிங்கன்னா 3t/2ன்னு வரும். ஸோ x3யோட வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. இப்போது x3 x4 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு x2 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இது ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து 6ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 6th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் 2x2 x3க்கு பதிலாக -3/2t, அதுக்கப்புறம் x4க்கு பதிலாக t -2t = 0. இப்போ இது x2 மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த சைடு இதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா +3/2t ஆகிடும், இது +2t ஆகிடும். இதை எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்தால் இது இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3t + 2 × 2 வந்து 4t/2ன்னு வரும். ஸோ அப்போ 3t + 4t வந்து 7t/2. இப்போ இது x2 வேணும்னா இந்த 2 என்ன பண்ணிடலாம், மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷனில் வரும். ஸோ 7t/2 × 2 வந்து 4, 7t/4. இப்போ 4 வேரியபிள்ஸும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து t/2, செகண்ட் x2 வந்து 7t/4, x3 வந்து 3t/4, x4 வந்து t. இப்போது இது வந்து இன்ஃபைனைட்லி மெனி வேல்யூஸ், t வந்து ரியல் வேல்யூஸ் வந்து எடுக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் சொல்லியிருந்தோம், பாசிட்டிவ் வேல்யூவாக எடுத்துக்கோங்க. இப்போ இது கேன்சல் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக பேலன்ஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் வந்து 4 இருக்குது, 2 இருக்குது, அப்போ வந்து 4 எடுத்தால் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ t = 4 நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஏன்னா ரியல் வேல்யூஸ் நீங்கள் எது வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ t = 4 போட்டுக்கிறோம். ஸோ x1ல் வந்து tக்கு பதிலாக 4 போட்டிங்கன்னா 4/2 வந்து 2, x1ஓட வேல்யூ வந்து 2. இப்போ x2 பார்த்துட்டிங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே 4 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 4 கேன்சல் ஆகி 7 கிடைக்கும். x3 tக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா 2 1s are 2 2s are, அப்போ 3 2s are 6. x4 வந்து tக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ x1உடைய வேல்யூ x2 x3 x4 வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்தோம் இல்லையா, அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல x1 போடணும். x1க்கு பதிலாக 2, இப்போ x2க்கு பதிலாக 7, இங்கே பார்த்தீங்கன்னா 6, இங்கே வந்து x4க்கு பதிலாக 4. ரெண்டு பக்கம் ஆட்டம்ஸும் வந்து இங்கே செக் பண்ணிங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ இதை ஈக்குவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல் திஸ் தான். தேங்க்யூ.